இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கு என் தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான இந்த காலை நேரத்தை நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கடந்த மாதத்துல சிஸ்டர் எனக்கு அதாவது மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, நீங்க மெசேஜ் கொடுங்கன்னு. ஆனா நான் பார்க்கல, பல சூழ்நிலைகள் நிமித்தம் நான் அதை பார்க்கல. ஆனா கரெக்டா அந்த 11:30 மணிக்கு ஒரு நாள் கேட்கும்போது நீங்க தான் சிஸ்டர்னாங்கன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இயேசுவே, என்ன செய்வேன் நானு அப்படின் போது என் மனசுல பட்டது ஜபம். ஜபத்தை பத்தி பேசு அப்படின்னு மாதிரி மனசுல பட்டுச்சு. உடனே நானே என்ன பண்ணினேன், வீட்டுல அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு ஜபத்துக்காக அப்படியே யோசித்தேன். யோசிக்கும் போது போன மாசத்துல அதிகாலை ஜபத்தை பத்தி பேசினேன், அப்புறம் தனி ஜபத்தை பத்தி பேசினேன், அப்புறம் குடும்ப ஜபம், அடுத்தது கூடி ஜபிக்கிற ஜபத்தை பத்தி பேசினேன் கடந்த மாதத்துல. இப்போ நம்ம இவ்வளவு அதிகாலை ஜபம் பண்றோம், தனி ஜபம் பண்றோம், குடும்ப ஜபம் பண்றோம், கூடி ஜபிக்கிற ஜபம் பண்றோம். இவ்வளவு ஜபம் செய்யறோம். சிலருக்கு உடனே பதில் கிடைக்குது, சிலருக்கு லேட்டாவும் கிடைக்குது, சிலருக்கு கிடைக்கவும் இல்லை. அது எதனால? அப்போ நம்ம இந்த இப்போ நம்மளுடைய ஜபம் ஆனா கேட்கணும்னு தான் நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப இந்த ஜபத்துக்கு நம்ம பதில் கிடைக்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாருடைய ஜபத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எப்படி ஜெபித்தால் நம்மளுடைய ஜபம் கேட்கப்படும் என்பதை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில், அதாவது இயேசுவினிடத்தில் வருவார்கள். ஜபத்தை கேட்கிறவரே. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர். கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர். நாம ஜெபித்தால் நம்முடைய அந்த ஜபத்தை கேட்டு பதில் தருகிற தேவன். இவ்வளவு அருமையான கடவுள் நம்மோட இருக்கிறார். நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறவர். நாம ஜெபித்தால் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் தருகிற தேவன். இந்த உலகத்துல யாராலையும் தர முடியாது, அவர் ஒருவரால தான் தர முடியும். அது நிச்சயம். எவ்வளவு சோதனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் அவர் ஒருவரால் தான் பதிலே கொடுக்க முடியும். அதை நம்ம முதல் விசுவாசிக்கணும். ஆபிரகாம் பாருங்க, ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுத்தார். மோசே ஜெபிச்சாரு, பதில் கொடுத்தார். அதே போல தாவீது ஜெபித்த போது கர்த்தர் அதை கேட்டு என்ன செஞ்சார், பதில் கொடுத்தார். அன்னாள், எலியா, இப்படி அநேக தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக சம்பவங்களை நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 பார்க்கும்போது, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னு நம்ம பைபிள பார்க்கிறோம். மாம்சமான யாவரும் போது மனுஷர்கள். நம்ம யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவங்களாம் சரி, எந்த மொழியை பேசுறவங்களா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிக்கும் போது கடவுள் கேட்க மாட்டாரு, இனி எந்த மதம், எந்த இனம், உன் குலம் என்னன்னு கேட்க மாட்டாரு, என்ன மொழி பேசுறன்னு கேட்க மாட்டாரு. நம்ம இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபித்தால் அந்த ஜபத்தை அவர் கேட்டு நம்மளுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஜாதி மதம் எதுவும் பார்க்க மாட்டார். நம்ம ஜபத்துக்கு பதில் தருகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதை நம்ம கண்டிப்பா நினைக்கணும், விசுவாசிக்கணும். எவ்வளவு சோதனைகள் போராட்டங்கள் வரும், அதை பத்தி கவலையே படக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்ம ஜபத்தை கேட்கிற தேவன், வேற யாரும் கிடையாது. அப்போ இப்படி நம்மளுக்கு அதாவது இந்த ஜெபிக்கும் போது
நம்மளுக்கு பதில் கிடைக்கணும்னா அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசை உடனே பதில் கிடைக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நிச்சயமா. பெண்களாகிய நமக்கு இல்லை, எல்லாருக்குமே மாம்ச பிரகாரமான எல்லாருக்குமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உடனே ஜெபம் பண்ணுவார். கடவுள் கண்டிப்பா இந்த பதில் கொடுப்பாருன்றது நம்மளுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் விரும்பின காரியங்கள் அது. ஆனால் ஒன்று, ஜெபிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய சில 5 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அந்த 5 முக்கியமான காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணாதான் கடவுள் நம்மளுக்கு உடனடியாக ஜெபத்தை கேட்பார். நம்ம கேட்கிறது எல்லாவற்றையும் செய்வார். அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணா கடவுள் கொடுக்க மாட்டார். நம்ம இந்த உலகத்துல நம்மளை படைச்சிருக்காரு. இந்த உலகத்துல படைச்சு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சித்தம் இருக்குது. அதன்படி நம்ம நடக்கணும்னா, நம்ம ஜெபத்தை அவர் கேட்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு 5 காரியங்கள். 1, நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். நல்லா கவனிங்க, நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். 2வது, விசுவாசத்தில் நாம் உறுதியா இருக்கணும். பெற்றுக்கொள்வோன்று நினைக்கணும் நம்ம. 3வது, மன்னிக்க வேண்டியவர்களை நம்ம கண்டிப்பா மன்னிக்கணும். 4வது, தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். அவருடைய விருப்பம் என்னவோ அதன்படி ஜெபிக்கணும். 5வது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கணும். முதலாவது பார்ப்போம். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம பைபிள்ல பார்க்கும்போது அநேக வசனங்கள் இருக்குது. இருதயம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அநேக இது இருக்கு. சங்கீதம் 66:18 நம்ம பார்க்கும்போது, நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தைகள் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தைகள் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாமி ஒண்ணு கவனிச்சுட்டு இருக்க மாட்டார். நம்ம என்னென்னவோ ஜெபிப்போம், 1 மணி நேரம் ஜெபிப்போம், சிலர் 5 நிமிஷத்துல முடிப்பாங்க. எல்லாத்தையும் கவனிக்க மாட்டார். ஒன்னே ஒன்னத்தை முதல் கவனிப்பார். இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கவனிப்பார். உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? சுத்தமா இருக்குதா? அத பார்த்தாவே போதும், நீ ஜெபம் கூட பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரிசையா நடக்கும். இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு என்ன செய்வார்? பாப்பாராம். நம்மளுடைய இருதயம் கர்த்தரோட கூட சரியாக பொருந்தி இருந்தாதான் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நம்முடைய இருதயத்துல பாவ சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். யோவான் 9:31 நம்ம பாக்குறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஏன் நம்ம கர்த்தர் நம்ம இருதயத்தை பாக்குறாருன்னா, நம்முடைய இருதயம் அவருக்கு உகந்த மாதிரி பரிசுத்தமாக இருந்தால்தான் அவரோடு நாம ஐக்கியப்பட முடியும். அப்போதான் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தையும் நம்ம உணர முடியும். நம்முடைய ஜெபத்திற்கு மிக மிக முக்கியமானது தேவ பிரசன்னம் தான். அந்த தேவ பிரசன்னத்தை நாம அனுபவிக்கும் போதுதான் கர்த்தர் என்னோட இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறாரு அப்படின்னு நம்ம உணர முடியும். கடவுளுடைய பிரசன்னம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தாதான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நம்ம உணர முடியும். அவர் பதில் கொடுக்கிறதையும் நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தேவ பிரசன்னத்தை தடைப்படுகிற காரியம் என்னன்னா, பாவத்தினால நம்ம இருதயம் நிறைஞ்சிருக்குது. அப்ப பாவத்தினால நம்ம இருதயம் நிறைஞ்சிருக்கும் போது
கர்த்தருடைய பிரசன்னம் கண்டிப்பாக தடைப்படும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அம்மா உன்னுடைய ஜபத்திற்கு நான் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேம்மா, உன்னோட பேசுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேம்மா. ஆனா உன் ஜபத்திற்கு எனக்கு செவி கொடுக்காதபடி முகம் தடுக்கிறது. அதாவது பாவமான இது தடுக்குது. என்னால பதில் பேச முடியலன்றத கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறார். அதாவது நம்ம ஏசையா 59:12 பார்க்கும்போது, உன் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப பாருங்க, நம்மளுடைய பாவம் என்னதான் மறைக்கிறது. எல்லாமே நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குது. அவர்கிட்ட நம்ம பேச முடியாதபடி எல்லாமே தடுக்கிறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜபத்தோடு வரும்போது அவர் அவனுடைய வெளி பக்தியை பார்க்கவே மாட்டார். அவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். உள்ளத்துக்குள்ள வஞ்சகம், பெருமை, பொறாமை, இச்சைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு பக்தியா இருந்தாலும், எவ்வளவு கர்த்தரை தேடினாலும் கர்த்தர் வெளி பக்திய பார்க்கவே மாட்டார். அத பார்த்து ஏமாந்து போறவர் கிடையவே கிடையாது. அவர் இருதயத்தை சுத்தத்தை தான் பார்க்கிறார். நம்ம எவ்வளவோ தவறுகள் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவே எங்களை மன்னியும் 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 நம்ம கத்துறோம். ஏன் செய்யாம தான் இருந்தா என்ன? இருதயத்தை நம்ம சுத்தமா வச்சுட்டு இருந்தாதான் என்ன? கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. இருதயனையும் சுத்தமா வச்சுக்கோ, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை படைச்சது அதுக்குதான். நீ இருதயம் சுத்தமா வச்சுக்கோன்றதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் தர வேணும்னா இருதயம் கண்டிப்பா சுத்தமா இருக்கணும். சங்கீதம் 73:1 பாக்குறோம், கர்த்தர் நம்முடைய சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். அப்ப பாருங்க, இருதயம் தான் சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். பிழந்ததனமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஒரு குழந்தைய போல, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, கள்ளங்கபடி இல்லாத குழந்தை. அதே போலதான் கடைசி வரைக்கும் நீ இரு, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தகப்பன் நான் இருக்கிறேன், தகப்பன் நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? பார்த்துப்பேன். சிலர் கேட்கலாம், என் இருதயத்துக்குள்ள பாவம் இருக்குது, பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, இச்சைகள் இருக்குது, வைராக்கியம், பகை இவெல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? இயேசுவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். 1 யோவான் 1:7 கடவுள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அப்ப பாருங்க, அவருடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கிடும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவரு சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் வல்லமையான ரத்தம், பரிசுத்தமான ரத்தம். அதை நம்ம விசுவாசித்து, எனக்காக இயேசுவே எனக்காக என் பாவத்தை போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார்னு உணரணும். முதல் உணரணும். நம்ம இப்ப நம்ம எல்லாம் சில அந்த சிலுவையில அறையும் போது பார்க்கும்போது அப்படியே கண்ல தண்ணியா வரும் நம்மளுக்கு. அது மாதிரி உணர்ந்து அதை விசுவாசித்து, இயேசுவே உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால என்னை கழுவும், என்னுடைய இருதயம் பரிசுத்தமாக்கணும், என் இருதயத்துல பாவம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க சுவாமி, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்தாலே அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ஊக்கமா நம்ம ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப அவருடைய ரத்தம் என்ன செய்யுது? நம்ம இருதயத்தை சுத்தமாக்கிடும். ஆனா அதுக்கப்புறமும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தவறுகள் நம்ம செய்யக்கூடாது. மன்னிக்கிற தேவன் அவரு.
நம்ம அவரு நம்ம கேட்கும்போது அவர் ரத்தத்தால நம்ம என்ன செய்யறார், இருதயத்தை சுத்தம் படுத்துகிறார். ஒரு மனுஷன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், என் இருதயம் கரைப்பட்டுதான் இருக்குது, துக்கப்படுத்துதான் இருக்குது, என்னை மன்னிச்சிரும் சுவாமின்னு பாவ அறிக்கை செய்யும் போதுதான் எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு ஜபத்தை கேட்பார். நீதிமொழிகள் 28:13 நம்ம பார்க்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நின்று நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கிட்டு அவரிடத்துல அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம கழுவுவதற்கு இடம் கொடுத்து விட்டால் போதும். நம்முடைய இருதயத்தை என்ன செய்வார், இயேசு அவருடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பார். நாமும் என்ன செய்வோம், சுத்தமாவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய உள்ளத்திற்குள் ஒரு இனப்பிரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா இருதயம் சுத்தமாயிடுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷம் வந்துடும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நம்ம உணர முடியும். சில நேரம் நம்ம தப்பு செய்வோம், ஜெபம் பண்ணி இது பண்ணும்போது அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு நம்ம நினைப்போம். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம மனசுல உணர முடியும். இயேசுவே நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்கணும். அப்பதான் அவருடைய பிரசன்னத்தையும் நம்ம உணர முடியும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுக்கு பதில் கொடுப்பார். அவருடைய தேவ சமூகத்துல நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவருடைய, அதாவது நம்மளுடைய இருதயம் கர்த்தரோட பொருந்தி இருக்கிறதா, அவருக்கு முன்பாக சுத்தமா இருதயமா இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். பாவம் செஞ்சாவே கிட்ட போக முடியாது, அவர்கிட்ட போக முடியாது. ஆனா நம்ம சாதாரண மனிதர்கள் தான். அதெல்லாம் பாவம் நிறைஞ்ச உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டம், சுத்தமா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் திடீர்னு இந்த மாறல அநேக சூழ்நிலைகள் மாறிடும். நமக்கு கோபம் உண்டாகும், எரிச்சல் உண்டாகும், இச்சைகள் உண்டாகும், பாவங்கள் கொண்டு வரும். நம்ம உள்ளத்தை என்ன செஞ்சிரும், கரைப்படுத்திரும். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் சில பாவத்தை கொண்டு வரும்போது அந்த பாவ பலவீனம் நம்மளை தாக்கி தவறு செய்ய தூண்டி விட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே அப்படின்னு நான் தவறு செஞ்சுட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிடுங்க சுவாமி, உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்தமாக கழுவி பரிசுத்தப்படுத்துங்க சுவாமின்னு ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அப்படி பரிசுத்தப்படுங்கள் என்று சொல்லி நம்மளை ஒப்பும் கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபித்த பிறகு மற்ற காரியங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தால் உடனே நாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவராகி அவரோடு நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியும். நம்முடைய ஜெபத்திற்கு பதிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஊக்கமாக ஜெபிக்கணும். நம்ம பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை, எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். ஆனா திருப்பி அதை நம்ம செய்யக்கூடாது. செய்யாதபடி நம்ம இருதயத்தை கடவுள் அவர் ரத்தத்தினால நம்மளை என்ன செஞ்சார், சுத்திகரித்து கழுவிட்டார். நம்ம இருதயம் சுத்தம் ஆயிடுச்சு. ஆனா திருப்பி நம்ம அந்த தவறு செய்யும் போது கடவுள் மன்னிக்க மாட்டார். நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஊக்கமாக ஜெபிக்கணும். நம்மளுடைய பாவத்தெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். நம்ம குழந்தைய போல இருக்க நம்ம கத்துக்கணும். இரண்டாவதாக விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மார்க்கு 11:24 அதிகாரம் 24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நம்மளை நோக்கி, நீ ஜெபம் பண்ணும்போது
என்னென்ன காரியங்கள் என்னிடத்தில் கேட்கிறியோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். எனக்கு கடவுள் தருவாரு, அவர் செய்வாரு, அவர் பாதத்துல நான் வச்சிட்டேன் அப்படின்னு நாம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நான் பெற்றுக்கொள்வேன், விசுவாசிக்கணும். இப்போ சொன்னாங்க, சாலினி சிஸ்டர் சொன்னாங்க, அவ்விசுவாசமா அவங்க பேசினாங்க. கடவுள் அதை பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் தண்டிக்கிற தேவன் இல்ல, மன்னிக்கிற தேவன். அப்போ ஒரு ஆத்துமா மூலம் என்ன செஞ்சாரு? அந்த மகளை என்ன செஞ்சார்? தன் பக்கம் இழுத்தார். அது போலதான் நாமளும் உலகத்தில் 1000 போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கணும். நம்ம என்ன கேட்டாலும் நம்ம பெற்றுக்கொள்வோம்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது கடவுள் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நம்மளை தருவார். அவர் கர்த்தர் சொல்றார், நீ ஜெபம் பண்ணும் போது என்னிடத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கேட்கிறியோ அவையெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். விசுவாசிங்கள். நான் பெற்றுக்கொள்வேன்னு விசுவாசிங்க. அப்படி விசுவாசிக்கும் போதுதான் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். நம்ம கர்த்தர் நம்ம இடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நான் பிள்ளைங்களை படைச்சேன், ஆனா விசுவாசமா இல்லையே அப்படின்னு தான் நினைக்கிறாரு. நம்ம அப்படிதான் இருக்கிறோம். உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். யாருமே விசுவாசமா இருக்கிறதே கிடையாது. ஏன்னா சோதனைகள் கண்டு நம்ம பயந்துடுறோம். அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. கர்த்தர் இடத்துல விசுவாசமா இருக்கணும். அவர் செய்வார். நம்பிக்கையோட இருங்க. அப்படி நம்பிக்கையோட இருக்கும்போது கடவுள் அருமையா நடத்துவார். என் வாழ்க்கையில நான் கடைசியா சொல்றேன், என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கடவுளுடைய விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளையாரு, நீ என் பிள்ளையாரு. தாய் தகப்பன் நம்மளை கைவிட்டுருவாங்களா? சொல்லுங்க. பெத்தவங்க கைவிடுவாங்களா? நீ பாவியா இருக்கட்டும், நீ திருடனா இருக்கட்டும், கொலையாளியா இருக்கட்டும், பாவம் செய்யறவங்களா இருக்கட்டும், ஆனாலும் தாய் தகப்பன் திருத்ததான் பார்ப்பாங்களே தவிர அவங்கள வெளியே அனுப்ப பார்க்க மாட்டாங்க. அதே போல்தான் கர்த்தர். என்னிடத்தில் நீ விசுவாசமா இரு. நான் உன்னை படைச்சேன், நான் கண்டிப்பா உன்னை வழி நடத்துவேன். ஆனா என் சொல்படி கொஞ்சம் கேளு அப்படின்றதுதான் அவருடையது. கர்த்தர் என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொன்னார்? இருதயம் சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள விசுவாசம் இல்லாவிட்டால் கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. அது மனசுல நம்ம நினைச்சுக்கணும். விசுவாசம் ஒண்ணு இல்லைன்னா நிச்சயமா அவரை பிரியப்படுத்தவே முடியாது. வாழ்க்கையில அநேக சோதனைகள் தான் வரும். குடும்பத்துல கூட அநேக சோதனைகள் தான் வரும். ஜபமே கேட்கப்படாது. கடவுள் பதிலும் கொடுக்க மாட்டார். நம்ம என்ன செய்வோம்? சுகத்திற்காக ஜெபம் பண்ணுவோம், விடுதலைக்காக ஜெபம் பண்ணுவோம், வேலைக்காக ஜெபம் பண்ணுவோம், திருமண காரியத்திற்காக ஜெபம் பண்ணுவோம், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் பண்ணுவோம், ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்படி எல்லா காரியத்திற்கும் நமக்கு ஜெபிக்க போனாலும் கர்த்தர் எனக்கு தருவார், நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வேன், என் ஜெபத்தை அவர் கவனிக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கணும். அந்த மாதிரி நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா என்ன செய்வாரு? நம்மளுக்கு எல்லாவற்றிலும் பதில் தருகிற தேவன் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். நம்ம சொல்லணும், என்னுடைய காரியத்துல நம்ம ஒரு ஜெபம் பண்ணும் போதே அற்புதம் நடக்கும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், விடுதலையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒரு சிறு கடுகடு கூட சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படி நம்ம விசுவாசிக்காத பட்சத்தில், சந்தேகப்பட்டு நம்ம இருக்கும்போது நம்ம கடவுள்ல கிட்ட இருந்து எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு விசுவாசம் இல்லைன்னா நிச்சயமா நடக்காது. உலக சோதனைகள் நிறைய உண்டு, இல்ல கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அநேக சோதனைகள். ஆனாலும் என் தேவன் ஜீவனுள்ள தேவன், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இந்த நோக்கத்தோடு நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் அது நடந்தே தீரும். அதுல நம்ம விசுவாசமா இருக்கணும். பைபிள்ல நம்ம பாக்குறோம், 12 வருடங்களாக ஒரு ஸ்திரீ இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு என்ன செய்யறா? அவர் தொட்டா போதும் நான் சொத்தமாயிடுவேன், சுகமாயிடுவேன் அப்படின்னு விசுவாசத்தோட கடவுள் கிட்ட வர. அப்ப இயேசு கிறிஸ்து எடுத்து வரும்போதே நான் இன்னைக்கு சுகமாயிடுவேன், இயேசு கிறிஸ்து என்ன சுகமாக்குவார்
அவருடைய வல்லமை என்ன குணமாக்கிடும் விசுவாசிக்கிறான். வரும்போதே அவன் நினைக்கல, எல்லாரும் சொல்றாங்களே நாம போய் பார்க்கலாமே, அங்க போய் பார்க்கலாமே, அங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும் அப்படின்னு அப்படி போகல. அவ என்ன சார், அவர் முழு மனதோட விசுவாசித்து போறான். ஜெபிக்க நம்ம ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியும் போதெல்லாம் நான் கேட்பத இயேசு கிறிஸ்து மூலமாக நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது இந்த மகளுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த தொட்டால் சொசமாவே என்று சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அதே மாதிரி பைபிள்ல இந்த பர்த்திமே என்கிற பிறவி கண் பார்வை தெரியாத ஒரு மனிதன், அவன் என்ன செஞ்சா பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருவதே அறிந்தாம இயேசுவை பார்த்துட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி அவரை கூப்பிடுறான். அவனுடைய கூப்பிடுது சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவனுடைய ஜெபத்தை கேட்டார். உடனே என்ன செய்யறாரு, அவனை என்னிடத்துல அழைத்து வாருங்கன்னு சொல்றாரு. சொன்ன போது அவனை அழைத்துட்டு வராங்க. இயேசு அவரை பார்த்து என்ன சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேக்குறாரு. அந்த குருடன் என்ன சார், நான் பார்வையிடணும்ன்றான். நீ போலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. விசுவாசம். அவன் கர்த்தரை தேடி வரான், இயேசுவை தேடி வரான், நம்பிக்கையோட வரான், விசுவாசத்தோட வரான். கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்ப அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் என்ன செய்யறார், அவனுடைய பிறவி குருடரா இருந்த அவனை தெளிவான பார்வையை கொடுத்தார். கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்ப்பது விசுவாசம். இயேசு கிறிஸ்து அவனை தொடவும் இல்லை, அவனுக்காக ஜெபிக்கவும் இல்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்றாரு. அந்த வினாடியே அவனுக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சு. நாம கூட ஜெபிக்க வரும்போது எதற்காக வேண்டிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் விசுவாசிக்கணும். கண்டிப்பா அந்த அற்புதம் நடக்கும். விசுவாசத்துல நம்ம கொஞ்சம் கூட குறைவே வைக்க கூடாது. அதே போல நமக்கு அவசியமான தேவைகளை விசுவாசத்தோட கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கணும். கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய இந்த விசுவாசம் நம்மளுக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, ரோமர் 10:17 பார்க்கும்போது, ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். விசுவாசம் என்பது நம்ம வேத வசனத்தை நம்ம கேட்க கேட்கதான் நமக்கு விசுவாசம் கிடைக்கும். அந்த வேத வசனத்தை நம்ம படிக்க படிக்கதான் நம்மளுக்கு அந்த விசுவாசம் வரும். பைபிளை நம்ம படிக்கலைன்னா விசுவாசம் நம்மளுக்கு வரவே வராது. அந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கணும், தினமும் தியானிக்கணும். அந்த கர்த்தருடைய அந்த வேத வசனம் அறிவிக்கப்படும் போது நம்ம அதை கவனமா கேட்கணும். அப்ப கேட்கும் போது அந்த வேத வசனம் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். அது விசுவாசத்தை தூண்டி எழுப்பும். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள அநேகமா பெருக பண்ணும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்போதும் வேத வசனத்தை ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம் இல்லாம கர்த்தரிடத்துல நம்ம எதுவுமே நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்போது நம்ம ஜெபிச்சாலும், எதற்காக நம்ம ஜெபித்தாலும் ஒரு திட்டமான விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன செய்வார், நம்மளுக்கு எல்லாவற்றிலும் நிறைவாக தருவார். ஒரு விதத்திலையும் குறையவே வைக்க மாட்டோம். அது நிச்சயம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நடந்தாலும் மனசே தளரவே தளராதுங்க. நம்மளோட தகப்பன் இருக்கிறார். அந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். அவர் செய்வாருன்ற உறுதியா இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன செய்வார், கண்டிப்பா எல்லாவற்றிலும் துணையா இருப்பார். மூணாவதாக பார்க்க வேண்டியது, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட வேண்டும். மன்னிக்க வேண்டியவர்களை நம்ம என்ன செய்யணும், மன்னித்து விட வேண்டும். இதுல மார்க்கு
11 25 26. மார்க்கு 11 25 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அதாவது 3வது, மன்னிக்க வேண்டியவர்களை நம்ம மன்னித்து விட வேண்டும். அதாவது கசப்பிற்கு இடம் கொடுக்காமல் மன்னிக்க வேண்டியவர்களை நாம் மன்னித்து விட வேண்டும். அததான் கடவுள் இதுல எதிர்பார்க்கிறார். இப்போ நம்மளுக்கு யார் மீதாவது கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். உலகத்துல அது எல்லா நம்ம குடும்பம் நடத்துறதுனால நமக்கு தெரியும். நிறைய மன வருத்தம் இருக்கும், கோபம், மன கசப்பு இருக்கும், மன வைராக்கியம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து கடவுள் கேட்கிறார். இப்ப நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனைகள் இருக்கும், சிலர் மாமியார் கிட்ட பிரச்சனை இருக்கும், சிலருக்கு பெற்றோர்கிட்ட பிரச்சனை இருக்கும், சிலருக்கு பிள்ளைகளால பிரச்சனை, சொந்த பந்தங்களால, நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல, எல்லாருமே எல்லார்கிட்டயுமே பலவித பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள், இந்த வருத்தம் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும். அதனுடைய விளைவு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன செய்வோம், அவங்க கிட்ட கொஞ்சம் இதா இருப்போம், சண்டை போடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த கசப்பான எண்ணங்கள் நம்மிடம் இருக்கலாம். அவங்கள பார்த்தா நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், அன்பாக பேச மாட்டோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, உன் இருதயம் சுத்தமா இருக்கும்போது அந்த மனக்கசப்பு அங்க இருக்கக்கூடாது, வெறுப்பம் இருக்கக்கூடாது. அப்படி வெறுப்பு இருந்ததுன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது. மன்னிக்கணும். அந்த மனக்கசப்பிற்கு இடம் கொடாமல் மன்னிக்க வேண்டியவர்களை நீ கண்டிப்பா என்ன செய்யணும், மன்னிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்காக அடித்து அவமானப்படுத்தி காயப்படுத்தி என்ன வேதனைப்படுத்தினாங்களே, அந்த வேதனையின் மத்தியிலையும் நான் என்ன பண்ணேன், பிதாவின் இடத்துல உங்களுக்காக பரிந்து பேசினே, அவங்கள மன்னிச்சனே, நீயும் என்ன போல என்ன செய்ய, அவங்கள மன்னிச்சிரு அப்படின்னு தான் கர்த்தர் கேட்கிறார். அப்படி நீ மன்னிச்சுனா உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். எவ்வளவு அவரு ஏதாவது தப்பு செஞ்சாரா? நம்மளா தப்பு செஞ்சோம், பாவத்தை அனுபவிச்சோம். அவர் ஒரு தப்பு செய்யல, இயேசு கிறிஸ்து ஒரு தப்பு செய்யல. ஆனாலும் சொல்றார், நம்மளுக்காக சொல்றார், என்ன அடிச்சாங்க, என்ன அவமானப்படுத்தினாங்க, என்ன காயப்படுத்தினாங்க, என்ன வேதனைப்படுத்தினாங்க, நான் அவங்கள மன்னிச்சனே. அவ்வளவு வேதனை மத்தியிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், பிதாவின் இடத்தில் அவங்களுக்காக நான் பரிந்து பேசினேன். நீயும் என்னை போல அவங்கள மன்னிச்சிடு, அப்பொழுதுதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆதலால நம்ம மற்றவர்களை குறித்து என் இறுதியில இருக்கிற அந்த வருத்தத்தை, மனக்கசப்பத்தை எடுத்து போடுன்னு சொல்றார் கர்த்தர். நான் கண்டிப்பா அவங்கள மனப்பூர்வமா மன்னிச்சிடுறேன். நாம மன்னிக்கும் போது கடவுள் என்ன செய்வார், நம்மளும் மன்னிப்பார். நம்ம மன்னிச்சு கடவுள் கிட்ட ஜெபிக்கணும், சாமி எங்களை மன்னிச்சிருங்க, நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது, அவங்கதான் தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்கதான், நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலும் கடவுள் என்ன செய்யறாரு, நான் மன்னிச்சது போல நீயே மன்னி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டால்தான் மன்னிக்கிற இருதயம் நம்மளுக்கு வரும். ஏன்னா மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உதாரணமா நம்ம சொல்ல முடியும். அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாரு, எல்லாரையும் மன்னிச்சாரு. அதே போல நம்மள கடவுள் என்ன செய்யறார், விரும்புறார். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். நம்முடைய உள்ளத்துல சுத்தமா வச்சுக்கிட்டு யார் மீதும் கசப்பு இல்லாதபடி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். எப்பவும் நம்முடைய இருதயம் தேவ அன்பினால நிறைந்திருக்கணும். அப்படி தேவ அன்பினால நம்ம நிறைந்திருந்தாதான்
கடவுளோட நம்மளுக்கு ஐக்கியம் இருக்கும். இல்லாவிட்டு ஐக்கியம் இருக்காது. அப்பதான் கர்த்தரோடு கூட உள்ள நம்மளுடைய ஐக்கியம் சரியா இருக்கணும். சரியா இருந்தாதான் கடவுள் நம்மளோட இருப்பார். அதே போல மனிதர்களோடையும் நமக்குள்ள ஐக்கியம் சரியா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல வாழ்றோம், நம்ம உலகத்துல வாழ்றோம். கடவுள் உலகத்துல படைச்சிட்டாரு. மனுஷரோட நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்துதான். அவர் வாழ்ந்தாரு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு பாருங்க. 33 வயசுலயே அவருக்கு முடிஞ்சு போச்சு எல்லா கதையுமே. அப்ப பாருங்க, அவர் எவ்வளவு தியாகம் பண்ணி இது பண்ணியிருந்தா கடவுள் நம்மளுக்கு உயிரோட வந்திருப்பார். அப்ப இந்த உலகத்துல நம்ம மனுஷர்களோட ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்ப ஐக்கியம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அவங்கள மன்னிக்க நம்ம கத்துக்கணும். அதை விளக்குறதுக்கு தான் அந்த சிலுவை. சிலுவை என்பது மேல் நோக்கி ஒரு மரம் இருக்கு, அப்புறம் வலதுபுறமும் இடதுபுறமாக குறுக்காக ஒரு மரம் இருக்குது. அந்த என்ன அர்த்தம்னா, அந்த நீளமா இருக்கு பாருங்க, மேல் நோக்கி இருக்கிற மரம் ஆனது கர்த்தரோட கூடிய நமக்குள்ள ஐக்கியம் சரியா இருக்க வேண்டும் அப்படின்றதான் நினைவுபடுத்து. அதாவது நம்முடைய இருதயம் பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த மேல் நோக்கி இருக்கும் மரமானது கர்த்தரோடு கூடிய நமக்குள்ள ஐக்கியம் சரியா இருக்கணும். கர்த்தரோடு நமக்கும் ஒரு ஐக்கியம் சரியா இருக்கணும். நம்முடைய இருதயம் பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அது குறிக்குது. அடுத்தது பக்கவட்டமாக ஒரு சைடுல இருக்கும். அது மனிதர்களோட கூடிய ஐக்கியம் சரியா இருக்கணும். மனிதர்களோட, கடவுளோட அந்த நேர் இது கடவுளோட ஐக்கியமா இருக்கணும். சைடுல இருக்கிறது மனிதர்களோட நம்ம ஐக்கியமா இருக்கணும்னு குறிக்கிறது. நாம மனிதர்களோட நம்ம அன்பாக, ஐக்கியமாக, வெறுப்பு, சண்டை இது இல்லாம இருக்க வேண்டும் என்பது அதை குறிக்குது. இப்படி நம்ம இருந்தால்தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? எல்லாரோட நம்ம அன்பாக இருந்தால்தான் நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நாம என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? மன கசப்புக்கு இடம் கொடுக்காதபடி மன்னிக்க வேண்டியவர்களை நம்ம என்ன செய்யணும்? மன்னித்து விட வேண்டும். நான்காவதாக தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமா, தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அதாவது கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் அவரிடத்தில் எதை கேட்டாலும் அந்த ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க செய்வார். தேவ சித்தத்தை அறிந்து நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இது மிக 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 முக்கியம். தேவ சித்தம் இருக்கு. அதாவது எல்லா காரியத்துகளும் கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. பைபிள்ல நம்ம பாக்குறோம், லெப்ரஸினால ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான். இயேசு கிட்ட அவன் சொல்றான், இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால முடியும்னு சொல்றான். அப்போ அவன் எவ்வளவு ஒரு விசுவாசத்தோட அவருடைய சித்தப்படி கேட்கிறான் பாருங்க. ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால முடியும், நான் அதை நினைச்சு அறிந்திருக்கிறேன், உம்முடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் சொல்லி ஜெபிக்கிறான். அதுக்கு கடவுள் நீ பாவம் செஞ்சிருக்க, அதனால்தான் உனக்கு இந்த வியாதி வந்திருக்குது, நான் சுகமாக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம. நீ பாவம் செஞ்ச, உலகத்துல கஷ்டப்படு அப்படின்னு சொல்லவே இல்லை.
அவர் என்ன செய்யறாரு? தேவ சித்தத்தின்படி நீங்க செய்யுங்க சுவாமின்னு அவர் பொறுப்புல விடுறாரு. கர்த்தர் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடி வந்தாலும் கடவுள் என்ன செய்யறார்? நம்மளுக்கு சுகத்தை தர்றார். கர்த்தர் நீ சுகமா என்னுடைய சித்தம் இல்லைன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அவர் தேடி வந்த மொத்த பேருக்கும் அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் கொடுப்பார். அப்போ நம்ம சுகமாக இப்ப இருக்கிறோம்னா அது தேவ சித்தம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடவுளுடைய சித்தம் இல்லாம நம்மளுக்கு ஒண்ணும் நடக்காதுன்றது தெரியும். எல்லாமே அவருடைய சித்தம் தான். அவருடைய சித்தம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு காரியமும் செய்ய முடியாது. இப்போ ஒரு வியாதியஸ்தன் தன்னுடைய சுகத்திற்காக ஜெபிக்கிறா, அது தேவ சித்தம். கட்டாயம் அதுல அற்புதம் நடக்கும். அதே போல பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறவங்க விடுதலை பெற ஜெபிக்கிறவங்க, அதுவும் தேவ சித்தம் தான். வேத வசனத்துல சொல்லப்படுறதெல்லாம் தேவ சித்தம் தான். ஆனால் நாம் அதை முழுமையாக விசுவாசித்து ஜெபித்தால் போதும். அந்த விசுவாசித்து நம்ம ஜெபித்தால் தேவ சித்தப்படி எல்லாம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வரப்போகிற காரியத்தை நமக்கு தெளிவாக அறிவிக்கிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருத்தரால் தான் கர்த்தருடைய பரிபூரண சித்தத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தவும் முடியும். அப்ப அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட நம்ம என்ன செய்யணும்? வேத வசனத்தை சரியாக நம்ம தியானிக்கணும். அப்ப ஆவியானவர் என்ன செய்வார்? கர்த்தருடைய சித்தத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். தினந்தோறும் நம்ம பைபிளை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அவர் நம்ம பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு கூட நம்ம வேத வசனத்தை தியானித்தால் அதனுடைய உண்மையான அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். தேவ சித்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால்தான் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? நிறைஞ்சிருக்கணும். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நம்ம தேடணும். அப்ப பரிசுத்த ஆவிக்குள் நம்ம நிறைந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை நம்மளுக்கு அழகா காட்டுவார். அது உண்மை. சிலர்லாம் ஜெபிப்பாங்க, எனக்கு கடவுள் இதை வெளிப்படுத்தினார், கடவுள் இதை வெளிப்படுத்தினார்னு சொல்லுவாங்க. அது நடக்கும். அது அப்ப நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? நிறைஞ்சு ஜெபிக்கணும். நிறைஞ்சு ஜெபிக்கும் போதுதான் பிதாவின் சித்தத்தை நம்ம தெளிவாக உணர முடியும். கர்த்தர் எப்பவும் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிசுத்தாவினால ஜெபிக்கிறேன், பரிசுத்தாவினால ஜெபிக்கிறேன்னு. எனக்கு கூட அந்த பாக்கியம் இன்னும் கிடைச்சது கிடையாது. ஆனா அநேக பேர் நடக்கிறத சொல்லிடுவாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களோட பேசுறது. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை முழுவதும் நிரப்பும் ஆண்டவரே, என் சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, என் எண்ணங்களை ஒவ்வொரு எண்ணங்களையும் நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால என்னை முழுமையா நிரப்புன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளுக்கு எல்லாவற்றையும் தருவார். கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கணும், உம்முடைய சித்தம் என்ன கர்த்தரே? நீர் என்ன தீர்மானம்? அது எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்ம இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்கணும். அவருடைய தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம்ம இருதயத்துல சுத்தமா இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக அவர் காட்டுவார். இதுதான் தேவ சித்தம். சிலருக்கெல்லாம் அழகா காட்டிடுவார். எனக்கு கூட நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் சிறு வயதுல அவ்வளவா தெரியல. ஆனா அவருடைய சித்தத்தை அழகா காட்டுவார். அது வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும்.
ஆனா அவர் பஸ்து ஆவிக்குள்ள நம்ம நிரம்பி இருக்கணும், இருதயத்தை சுத்தமா வச்சிருக்கணும். அப்பதான் கடவுள் நம்மளுக்கு அது என்ன செய்வார், மிக தெளிவாக நம்மளுக்கு என்ன செய்வார், அவர் காட்டுவார். நம்ம எதையாவது கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அவருக்கு நமக்கு பதில் தருவார். நம்ம சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம கேட்கும்போது பதில் தர மாட்டார். நம்ம ஒருவேளை கடவுளுடைய சித்தம் இல்லாம கூட நம்ம ஜெபிக்கலாம். அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன செய்வார், அதுக்கு நமக்கு பதில் தர மாட்டார். ஏன்னா அவருடைய தெய்வ சித்தம் இல்லை. நம்மளுக்கு என்ன செய்யணும், தேவ சித்தத்துக்கு நம்மளை என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் என்ன செய்வார், எல்லாவற்றிற்கும் அவருடைய சித்தத்தின்படி நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். அது மட்டும் இல்லாம ரட்சிக்கப்படவும் செய்யணும். இப்ப நம்ம எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஜெபிக்கிறோம். நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம தேசத்துல இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, அவங்க கிட்ட எல்லாம் கடவுளை பத்தி நம்ம சொல்லணும், அவங்கள ரட்சிக்கப்பட வைக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புறார், அதுதான் தேவ சித்தமா இருக்குது. அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் என்ன செய்வார், நம்மள வழி நடத்துவார். தேவ சித்தம் என்னவோ நம்ம அந்த ஜெபிக்கும் போது கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை அவர் காட்டிடுவார். நம்ம குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம், அவரே எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்பார். அதனால நம்ம எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கணும். இந்த ரட்சிக்கப்படுவது கடவுளுடைய சித்தம். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கடவுள் நம்மளை கண்டிப்பா என்ன செய்வார், நம்மளை ரட்சிப்பார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்க வேண்டும். யோவான் 14 அதிகாரம் 13-14. யோவான் 14 அதிகாரம் 13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. என் நாமத்தினால நீங்க ஜெபிக்கணும், என் நாமத்தினால நீங்க ஜெபிக்கணும். அவருடைய நாமத்தினால நாம ஜெபிக்கும் போது எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் கடவுள் சொல்றார். எதை கேட்டாலும் நான் செய்வேன். என்னுடைய நாமத்தினால நீ ஜெபிக்கும் போது நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வேன் சொல்றார். இதுல ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்குது. முதலாவது காரியம்னா, நம்ம பிதாவை நோக்கி, தகப்பனே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காரியத்திற்காக உங்ககிட்ட ஜெபிக்கிறேன். உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அற்புதம் நடக்கணும் ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். இரண்டாவது காரியம், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும், இயேசுவே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்யும், இயேசுவே எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், இயேசுவே இந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு நல்ல சுகத்தை தாரும் சாமி, இயேசுவே என் குழந்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், விடுதலையும் கிடைக்கும். ஏன்னா இயேசு என்கிற நாமத்தில் தான் வல்லமே இருக்கிறது. நம்ம எப்ப ஜெபம் பண்ணாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லிதான் ஜெபம் பண்ணணும். இயேசுவே இயேசுவே இயேசுவின் நாமத்தினாலன்னு கேட்கணும். அந்த ஜெபத்துக்கு ரொம்ப வல்லம் இருக்குது. நம்ம பைபிள்ல பாக்குறோம், ஃபர்ஸ்ட் பேதுரு யோவான் பாக்குறோம். அவங்க தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க பிறவி சப்பானி ஆகிய ஒரு மனுஷன் அந்த தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருக்கான். அவன் அவர் பேதுருவையும் யோவானையும் பார்த்தவொடனே அவங்க கிட்டத்துல பிச்சை கேட்கிறான். அப்போ பேதுரு என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்லை, ஆனா என்னிடத்துல இருக்குதான் உனக்கு தரேன். என்ன ஒண்ணுன்னா,
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்றார். என்ன சொல்றாரு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. வலது கைனால அவனை பிடிச்சு தூக்கி விடுறாரு. அவன் கால்கள் குதித்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அவர் பரிசுத்த பேதுரு அந்த பிறவி சப்பானியின் மீது தன் கையை வைத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் கூட சொல்ல, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நடந்தான் சொல்றார். அவர் நாமத்தை சொன்ன உடனே அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அப்ப இயேசு என்கிற நாமத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஜெபிக்கும் போதுதான் அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்கு சுகம் உண்டாக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஜெபிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஏன்னா அந்த பெயரை உடைய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சிலுவையில தன்னையே பலியாக கொடுத்தார். அவர் தான் நம்மளுடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார். அவர் தான் நம்மளுடைய சகல பாவங்களையும், இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்யற, சாபங்களையும் சுமந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். ஆகனால மரித்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதம் நடக்க வேண்டும் சொல்லி கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஆகையால் நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரை அழுத்தமாக சொல்லி ஜெபிக்க வேண்டும், அழுத்தமாக சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நம்மளுக்கு எல்லாவற்றிலும் நிறைவா கடவுள் தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்காத எந்த ஜபமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சேரவே சேராது. அந்த ஜபத்துக்கு பதிலும் கிடைக்கவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜபத்துக்கு தான் கர்த்தர் இடத்துல இருந்து நமக்கு பதில் வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு சிலுவையிலுடைய நம்மளுடைய பாவம், சாபம், வியாதி, வேதனை, கஷ்டம், கவலை, கண்ணீர், நெருக்கம், பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து முடித்தார். சிலுவையில நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும். நம்ம அதை என்ன செய்யணும், அத மனசுல நம்ம என்ன செய்யணும், வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நம்மளுக்கு கடவுள் என்ன செய்வார், எல்லாவற்றுமே நிறைவாக தருவார். ஒன்றில்ல ரெண்டில்ல எல்லாவற்றிலும். நான் அதாவது 5 பார்த்தோம் நம்ம. ஒண்ணு, நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2வது, விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 3வது, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட வேண்டும். 4வது, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். 5வது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாவற்றிலும் தகப்பனாக இருப்பார், தலைவராக இருப்பார், நம்மளுக்கு பரிகாரியாக இருப்பார், ஜீவனுள்ள தேவன். நான் என்னுடைய காரியத்துல ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றேன். நான் என்னை பத்தி பழைய சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் சிறு வயது முதற்கொண்டே ரொம்ப இன்னசென்டா இருப்பேன், ரொம்ப இன்னசென்ட். யாராவது ஏதாவது வேலை சொன்னா செய்வேன், எதுனாலும் கள்ளம் கபடு இல்லாம நான் செய்வேன். அதாவது சொல்லப்போனா, பைபிள் பிரகாரம் சொல்லப்போனா எங்க இருதயம் சுத்தமாவே இருந்தது. குழந்தை போலயே இருந்த வாலிப வயசு வரைக்கும். எங்க வீட்டுல பயப்பட கூட செய்வாங்க, எப்படி இன்னசென்ட்டா இருக்காளே, இவ எப்படி பெரிய பிள்ளையாகி எப்படி வெளியெல்லாம் போய் படிக்க போனா எப்படி இருப்பா. ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பேன். அந்த வயசுல யாராவது கடைக்கு போய் இதை வாங்கி வாமான்னா ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். யாரையுமே நான் எதுவுமே இது பண்ணவே மாட்டேன். ஆனா இந்த உலகத்துலதான் வாழ்ந்தேன். ஆனா அந்த உலகத்துல, இந்த மாதிரி பாவ உலகத்துல அது கடவுள் எனக்கு அந்த ஒரு இன்னசென்ட்டை கொடுத்துருக்காரு, அந்த இருதயத்தை எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் என்னால, அவர் இருக்கிறதுனாலதான் என்னால அந்த உலகத்துல ஒரு இன்னசென்ட்டா வாழ முடிஞ்சது. அப்போ என்ன சொல்லணும்னா, என்னுடைய இருதயம் சுத்தமா இருந்தது. அந்த இருதயம் சுத்தமா இருந்ததுனால நான் கடவுள் என்ன செஞ்சாரு,
என்ன அவரே என்ன பண்ணார், எல்லா விசுவாசத்துல என்ன செஞ்சாரு, என்ன அப்படியே வழி நடத்தினார். ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிச்சேன், காலேஜ்ல சேர்ந்தது ஒரு இது எல்லாமே அவருடைய விருப்பப்படியே, அவருடைய விருப்பப்படியே. காலேஜ்ல சேர்ந்ததெல்லாம் எங்களுடைய விருப்பம், மனுஷராலேயே இல்ல. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், ஒவ்வொன்றத்தை நான் நினைச்சு பார்த்தேன்னா அவருடைய விருப்பப்படிதான். ஏன்னா எங்க பெற்றோர் நினைச்சது வேற, ஆனா கடவுள் நினைச்சது அதே போல. கல்யாணம் நாங்க நினைச்சது, எங்க அம்மா அப்பா நினைக்கிறது வேற, கல்யாணம் வேற மாதிரி. இப்படி எல்லா காரியத்திலும் வேலை கிடைச்சது. ரொம்ப சொல்லணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் என்னுடைய வாழ்க்கையில. எல்லாமே என்னது, நான் அப்படி கள்ளம் கபடி இல்லாம ஒரு குழந்தைய போல இருந்ததுனால கடவுள் என்ன செஞ்சாரு, அப்படியே அந்த விசுவாசத்திலேயே உறுதியா இருந்ததுனால எல்லாவற்றையும் படிப்படியாக எனக்கு செய்து கொண்டே வந்தார். அப்புறம் மன்னிக்க வேண்டியவர்களே நம்ம மன்னிக்கணும்னா நான் யார்கிட்டயுமே பழகவே மாட்டேன், ரொம்ப பழகவே மாட்டேன். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் யாரையும் மன்னிச்சு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எதையாவது நான் சொன்னாதானே மன்னிக்கணும், இல்ல நான் யார்கிட்டயுமே பழக மாட்டேன். என்ன ஒண்ணு, ட்ரெயின்ல ரெபேக்காவோட போடுவேன், அவ ரெபேக்கா எந்த நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பா, அவளோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஸ்கூல்ல போனா பிள்ளைங்களோட, அவ்வளவுதான். மற்றவங்க கதை பேச மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன், வீண் பகை வராது. அதனால நான் மன்னிக்கிறது இது இல்ல. அப்படி இருந்தாலும் அமைதலாவே இருப்பேன் நான். அடுத்து அது அப்படியே கடவுள் என்னை வழி நடத்திட்டு வந்தார். அவருடைய சித்தத்தின்படியே என்ன நடத்திட்டு வந்தார் எல்லா காரியத்திலுமே, எல்லா காரியத்திலுமே. நான் அப்ப ரொம்ப ஜெபிச்சது கூட கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்து நான் ஒரு வாலிப வயசுலதான் அப்படி கடவுளுக்குள்ள வந்தேன் நான். அப்போ அவருடைய சித்தத்தின்படியே அவர் என்ன செஞ்சார், நடத்தினார். கள்ளம் கபடு இல்லாம இருந்ததுனால எல்லாவற்றிலையும் என்ன செஞ்சாரு, அப்படி அவரே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, நான் ஜெபிக்கலன்னா கூட கடவுள் என்ன செஞ்சார், அந்த மாதிரி கொண்டு போனார். கொண்டு போய் அழகா, அப்புறம் தான் ஒரு வாலிப வயசு வரும்போதுதான் ஓஹோ கடவுள் நம்மோட இருக்கிறாரு. அதான் எந்த விதமான இந்த உலகத்துல போராட்டங்கள் நிறைந்த உலகத்துல இருந்தாலும் நம்மள அதுல அவிசுவாசத்திலையும் விடல. கடவுள் மற்றவங்க கிட்ட நம்ம சண்டை போடுற மாதிரி, அப்புறம் மன்னிக்கிற அந்த மாதிரி இதுலயும் விடல. நம்மள அவருடைய சித்தத்தின்படியே அழகா நடத்திட்டு வர்றாரு என்பதே நான் வாலிப வயசுலதான் உணர்ந்தேன். அப்ப எவ்வளவு கடவுள் பாருங்க, எவ்வளவு அதிசயமா நம்மள நடத்துறாரு. உலக பிரகாரமா நம்ம பெண்கள் எவ்வளவு தவறு செய்கிறோம். சிறு பிள்ளைகள்ல பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படியறது கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு மாமியார் மாமனாருக்கு நம்ம கீழ்ப்படிவது கிடையாது. கணவனுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. உலக பிரகாரமான அநேக ஆசைகள், மற்றவங்கள கிட்ட நம்ம சண்டை போடுறது, அவங்கள மன்னிக்கிறது கிடையாது. தேவ சித்தத்தின்படி கேட்காதபடி நம்மளுடைய இஷ்டப்படி எல்லாத்தையும் செய்யறது. எந்த ஒரு காரியம்னாலும் அவருடைய பொறுப்புல விடணும். அவருடைய பொறுப்புல நம்ம இருதயம் சுத்தமா இருந்தாவே போதும், எல்லாவற்றையும் கடவுள் நடத்துவார். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். எத்தனையோ சின்ன பிள்ளைங்க இந்த குரூப்ல இருக்கலாம். நம்மளுடைய இருதயத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நம்ம ஜெபிக்கிற நேரம் தான் உட்காந்துட்டு ஜெபம் பண்றோம், அடுத்த நிமிஷமே நம்ம தப்பு பண்ணிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து அமைதியா இருந்துடணும். கடவுள் என்ன செய்வார், அழகா நம்ம இருதயம் சுத்தமா இருந்தா கண்டிப்பா அவர் விசுவாசத்துல நம்மளை எல்லாவற்றையும் வழி நடத்தி, மற்றவங்களை மன்னிச்சு மனக்கசப்புக்கெல்லாம் இடம் கொடாதபடி அவருடைய சித்தத்தின்படி நம்மளை வழி நடத்துவார். அது மட்டும் இல்லாம இப்போ பாருங்க, எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆயிட்டதுனால ஒவ்வொரு நாளும் இந்த 4 இதையும் கடவுள் என்ன வழி நடத்தினார், இம்மட்டும் வழி நடத்தினார் ஒவ்வொரு காரியங்கள். அதனால ஒவ்வொரு நாளும் இப்ப உட்காந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் என்ன செய்வேன், ஜெபம் செய்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிப்பேன். ஆனா இந்த 5ம் இவ்வளவு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். ஆனா போராட்டங்கள் அதிகம். இன்னும் இந்த 67 வயசு வரைக்கும் எனக்கு போராட்டங்கள் தான். வாலிப வயசுல இருந்து போராட்டங்கள் தான். ஆனால் அது எப்படி போகுதுன்னே எனக்கு தெரியாது. காரணம் என் இருதயம் சுத்தமா இருந்ததுனால்தான். கடவுள் என்னை அருமையா நடத்திட்டு வந்தார். என்னுடைய இது மாதிரி யாருக்குமே வராது போராட்டங்கள். அவருக்கு சித்தம். இத நீ ஃபேஸ் பண்ணணுமா, இந்த உலகத்துல இருக்கிற, உன்னாலதான் இதை முடியும், அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு கடவுள் கொடுக்குறார். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் பண்ணேன், எல்லாம் முடிச்சேன். அடுத்து கடவுள் எனக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்தாரு. எப்படி, எங்க தம்பி ஆக்சிடென்ட், இப்ப மனைவியா இருந்துட்டா, அந்த பிள்ளைங்களை கை குழந்தைங்களை தூக்கிட்டு அதுங்களையும் காப்பாத்தினேன். கடவுளுடைய சுத்தம். நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு கஷ்டம், நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது. உலகத்துல எவ்வளோ பேர் சொன்னாங்க, இல்ல அந்த பிள்ளைங்களை இங்க அனுப்பிடு. எப்படி அனுப்ப முடியும், கடவுளுடைய சுத்தம் அது.
நான் தான் கவனிக்கணும்ன்றது சித்தம். அப்ப நம்ம இப்ப நான் இருதயம் எனக்கு சுத்தமா இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை கவனிச்சிருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைங்க எங்க போயிருக்கோம்? என் இருதயம் சுத்தமா இருந்ததுனாலதான் அது என் பிள்ளைங்களை ஏத்துக்கிட்டேன். அவர் என்ன செஞ்சாரு? என்ன எல்லாவற்றிலும் என்ன செஞ்சாரு? வழி நடத்தி அவருடைய சித்தத்தின்படியே வழி நடத்தினா இன்னும் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அது நிச்சயமா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு சில போராட்டங்கள் வரும்போது நீங்க நம்ப மாட்டீங்க. 11:30 ஆனாவே 2 பையன்க அவனுங்க, என் தம்பி பிள்ளைங்களுக்கு. அவன் அத்தேன்னு நிப்பான். சாப்பாடு போட்டுங்க தேன்வான். காலையில ஜிம்முக்கு போயிட்டு அத்தை சாப்பாடு போட்டுறீங்களா இல்லையான்வான். சரி இருடா பிரேயருக்கு இருக்கேன்னா உடனே அவ செல்லு முன்னால சாப்பாடு போடுறீங்களா இல்லையான்வான். ஆனாலும் நான் என்ன செய்வேன்? எல்லாம் அவனுக்கு தகுந்த மாதிரியே போவேன். கடவுள் அவனையும் மாத்துவார் மாத்துவார். காலையில கூட என்னப்பா நான் இன்னைக்கு பிரேயர் 11:30 என்ன தொந்தரவு பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னேன். இருங்க இருங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு போயிருன்ட்டு விளையாட்டா சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இல்ல அது ஒரு அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. ஏன்டா அப்படி பண்ற? நான் அப்படிலாம் இல்ல, இது பண்ணவே மாட்டேன். அவன் விளையாட்டு அவன் சொல்லிட்டு போறான். கடவுள் அவனையும் ஒரு நாள் மாற்றுவான். அது ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படின்னு நாம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கடவுள் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். நம்ம அதாவது நம்மளுடைய பாவக்கரை இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துல பாவக்கரை இருக்கக்கூடாது. 2வது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அற்புதத்தை பெற்றுக்கொள்மேன்னு விசுவாசிக்கணும். 3வதாக நம்ம மனசுல ஏதாவது கசப்போ வெறுப்போ இருந்தா அவங்கள மன்னித்து நம்மளை சரிப்படுத்திக்கணும். 4வது நம்ம தேவ சித்தத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கணும். 5வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கடவுள் கண்டிப்பா செய்வார். சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் தேவாதி தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுக்கு நான் சாட்சி. இந்த உலகத்துல நான் சாட்சி. ஒரு நாளும் கைவிட மாட்டார். எவ்வளோ போராட்டங்கள் வரும், எவ்வளோ. ஆனாலும் இது வரைக்கும் கடவுள் என்னை கைவிட்டதே கிடையாது. அதை நிச்சயமா நான் சொல்லுவேன். நீங்களும் அது வாழ்க்கையில சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்துல இருக்கலாம். கடவுளை நம்பி நம்ம இருக்கும்போது கடவுள் நிச்சயமாக என்ன செய்வார்? நம்மளை வழி நடத்துவார். அந்த விசுவாசத்தில் ஒரு நாள் குறைவுபடாம நம்ம இருக்கணும். ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, அப்பா இந்த வாய்ப்பு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த பாவமான உலகத்தில் ஆண்டவரே சுவாமி அப்பா படைத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே சுவாமி இந்த பாவமான உலகத்தில் கர்த்தாவே உண்மையே நினைத்து நாங்க ஜீவிக்க ஆண்டவரே சுவாமி அப்பா எங்க இருதயத்தை சுத்தமாக வைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பாவத்தில் நாங்கள் விடாதபடி ஆண்டவரே என் தேவாதி தேவன் அப்பா நீர் ஒரு குழந்தையை போல ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு ஒரு இருதயத்தை கொடுக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்துல நாங்க உறுதியாக இருக்க ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே. விசுவாசம் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசத்தோட நாங்க நடக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. என்னுடைய தகப்பன் அவருக்கு தெரியும், நான் கேட்டுதான் தெரியணும்னு கிடையாது என்று நாங்கள் நினைத்து கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே எங்க குடும்ப வாழ்க்கையில் கர்த்தாவே விசுவாசத்தோட இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவர் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்க உலகத்தில் நாங்கள் வாழும்போது எத்தனையோ பேரிடம் மனக்கசப்புகள் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த மன்னிக்க வேண்டியவர்களை கர்த்தாவே மன்னித்து விட அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோமாப்பா. ஆண்டவரே சுவாமி எல்லாவற்றும் சித்தத்தின்படி ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே சுவாமி எங்களோடு இருமாப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீதான் தகப்பன், நீதான் எங்களுக்கு தாய் ஆண்டவரே, நீதான் எங்களுக்கு பரிகாரியாக கர்த்தர், எல்லாமே நீர்தான் அப்பா. ஆண்டவரே சுவாமி நீர் ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. திரும்ப எங்க சிஸ்டர்ஸ் எல்லா குடும்பத்தையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே எல்லாரும் ஒரு சுத்த இருதயமாக இருந்து கர்த்தாவே விசுவாசத்தை நாங்க நிலைத்து நின்று எல்லாரையும் மன்னித்து
உம சித்தத்தின்படி நடக்க நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவினால ஆண்டவரே சுவாமி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, உமது நாமத்தினால் எதை கேட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. கண்டிப்பாக செய்வீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் இருதயம் சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்க செய்வீர் ஆண்டவரே. நாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. நீர் எல்லாவற்றும் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றும் ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.